ஹாய், ஐ அம் மனோஜ். உலகத்துல இருக்க பல்வேறு நாடுகள் ஃபுல்லாவே ஈரான், இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுக்கு எந்த மக்களுமே இப்ப போகக்கூடாது. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இம்மீடியட்டா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்க அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஜெர்மனி, இந்தியா இந்த எல்லா நாடுகளுமே இப்போ எச்சரிக்கை வந்து விட்டுருக்காங்க. இந்தியாவுமே அதுக்கு இந்தியாவுல இருக்க மக்கள் எல்லாருமே ஈரான், இஸ்ரேல்ல இருந்தீங்கன்னா இம்மீடியட்டா அங்க இருந்து நம்ம நாட்டுக்கு வந்துருங்க. இல்லாட்டி அங்க இருக்க ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்த பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துல ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்க போறாங்க. மிகப்பெரிய அளவுல ஒரு வார் நடக்க போகுது அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்களை வந்து தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 40,000 பொதுமக்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க. இப்ப மறுபடியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் உலக நாடு ஃபுல்லாவே மிகப்பெரிய ஒரு பதட்டத்துல வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக வந்து வார் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கும் சேரும். இஸ்ரேல் பாலஸ்தீனாக தொடர்ந்து 7 மாசமா வந்து வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஹமாஸ் அமைப்பினரையும் ஹெஸ்புல்லா அமைப்பினரையும் நாங்க முழுமையா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து தொடர்ந்து பாலஸ்தீனாவை வந்து தாக்கல் நடத்திருந்தாங்க. இதனால கிட்டத்தட்ட 40,000 பொதுமக்கள் தான் அவங்க வந்து இறந்து போயிருக்குன்னு தெரிய வருது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்ப என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஏப்ரல் 1 சிரியாவில் இருக்க ஈரானோட தூதரகத்தை வந்து தாக்கல் நடத்திருந்தாங்க. இதனால அங்க இருக்க உயர்மட்ட அதிகாரி ஃபுல்லா இறந்து போயிருதுன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதனாலதான் ஈரான் வந்து 48 மணி நேரத்துல தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் மேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக இஸ்ரேல் வந்து சிரியாவில் இருக்க ஈரான் தூதரத்தை வந்து அட்டாக் பண்ணணும் பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் தான் வார் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வாரில் பாலஸ்தீனால இருக்க ஹமாஸ் அமைப்பினரையும் ஹெஸ்புல்லா அமைப்பினரையும் நாங்க முழுமையா அழிக்கணும், அந்த டெரரிஸ்ட்டை வந்து முழுமையா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனால வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கும் ஈரான் வந்து ஒரு நெருங்கிய உறவா இருந்துகிட்டு இருக்கு. இந்த 2 அமைப்புகளுக்கும் ஈரான் தான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதனாலதான் காசாவில் இருக்க ஹமாஸ் அமைப்பினர் வந்து எங்களை முதல்ல வந்து தாக்குதனதே அந்த ஹமாஸ் அமைப்பினர் தான். நாங்க அவங்கள முழுமையா அழிக்கணும்னு சொல்றது எங்களோட திட்டம். ஆனா இவங்க வந்து ஈரான் வந்து எங்களை அழிக்க விடாம அவங்களுக்கு துப்பாக்கி கொடுக்கறது எல்லாமே இவங்க தான் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் சிரியாவில் இருக்க ஈரான் தூதரத்தை வந்து நாங்க தாக்குதல் நடத்தினோம் வந்து சொல்றாங்க. இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க ஈரான் வந்து இஸ்ரேலை கடுமையா இனிமே தாக்க போகுது, மிகப்பெரிய அளவுல ஒரு வார் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜோ பைடன் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இந்த ஜோ பைடன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நாங்க எப்போதுமே இஸ்ரேல் பக்கம் தான் நிற்போம், இஸ்ரேலுக்கு வந்து இரும்பு கவசமா வந்து நாங்க நிற்போம். இந்த ஒரு வார்ல நடந்துச்சுன்னா ஈரான் வந்து முழுமையா தோற்கடிக்கப்படும், இஸ்ரேல் வந்து வின் பண்ணிடும். ஏன்னா நாங்க கூட நிக்கிறதுனால இஸ்ரேல் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றாங்க. இந்த ஒரு வாரில் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கு தான் வார் நடந்துகிட்டு இருக்கு, இதுல அமெரிக்கா நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தம் 3ஆம் உலக போர் நடக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்ட் பாயிண்டா தான் இது வந்து இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்கா எப்பவுமே 2 நாடுகளுக்கும் வார் நடக்கக்கூடாது, இந்த வாரம் வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு நாடு கூட வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு நாங்களும் கூட சேர்ந்து ஈரானை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீனா போர்ல வந்து அப்பாவி பொதுமக்கள் தான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர், 40,000 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. இந்த ஒரு வார் நடந்தாலுமே அப்பாவி பொதுமக்கள் தான் கிட்டத்தட்ட அதிகமா இறந்து போவாங்க சொல்லிட்டு தெரிய வருது. இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு நீங்க என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு